என்ன ராணியக்கா, பூவு பொட்டு புது சீலன்னு அம்மன் கோலத்துல வந்து நிக்கிறீங்க? இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்த சின்ன பொண்ணு அதான். லட்சுமிக்கா, நீங்களும் போயிட்டு வந்தீங்களா என்ன? ஆமா சின்ன பொண்ணு, நானும் கூட போயிட்டு வந்தேன். ஆமா, நீ தனியா இந்த மரத்துக்கடையில என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்லக்கா, வீட்டுல கிடந்த எங்க மாமியார் கிழவி நொய்யு நொய்னு பேசிட்டு ஏதாச்சும் வேலை சொல்லிட்டே கிடக்கு. அதான் இந்த மரத்து கடையில் உட்காந்து கொஞ்சம் காத்து வாங்கலான்னு வந்தேன். இருங்கக்கா, உட்காந்து பேசலாம். நீங்க இங்கே இருக்கீங்க, அம்மா உங்களுக்கு தேடிட்டு இருக்காங்க. நீ கடவுளே, என்ன நிம்மதியா கொஞ்ச நேரம் இருக்க விட்டுறாங்களா? ஆயா மக்கா 2 பேரும் சேர்ந்து என் உயிரிலே இருக்காங்க. சரி சரி வரேன், நீ கிளம்பி வீட்டுக்கு போ. 3 பேரும் ஏதோ கூடி நின்னு பேசிட்டு இருந்தாங்க, நான் வந்த உடனே சும்மா ஆயிட்டாங்களே. நமக்கு என்ன போவோம். ஏன் சின்ன பொண்ணு கோவப்படுற? உங்க மாமியார் தானே கூப்பிடுறாங்க, போமா. வீட்டுல ஏதாச்சும் வேலை இருக்கு போல. ஏக்கா, வீட்டுல இருந்தா பேய் புடிச்ச கணக்கா பேசுறாக்கா. அதான் வெளியே வந்து நிம்மதியா இருக்கலாம்னு வந்தேன். ஆனாலும் எனக்கு தொலை கொடுக்குறா பாத்தீங்களா? அதுக்குள்ள அவங்க மவகாரி அனுப்பியாச்சு போய் கூட்டிட்டு வந்து. ஏக்கா, எனக்கு ஒரு ஐடியா தோணுதுக்கா. நாளைக்கு 3 பேரும் ஏதாச்சும் சமைச்சிட்டு வந்து இங்கே மரத்தடியில் உட்காந்து சாப்பிடலாமா? ஏமா சும்மா இருமா, நீ வேற. எனக்கு வேலைங்க இருக்கு நிறைய. ஏக்கா, வீட்டுல வேலை எப்பவுமே இருக்குக்கா. ஒரு நாள் ஆச்சு ஜாலியா இருக்கலாம் என்ன? நீங்க ஏதாச்சும் சமைச்சு எடுத்துட்டு வாங்க என்ன? லட்சோ, நீ எடுத்துட்டு வா, நானும் நாளைக்கு ஏதாச்சும் சமைச்சு எடுத்துட்டு வரேன். சரி சின்ன பொண்ணு. சரியம்மா தாயே, செஞ்சு எடுத்துட்டு வரேன். சரி கிளம்புவோமா? சரிக்கா, கிளம்பலாம். நாளைக்கு மீட் பண்ணுவேன் என்ன? சரி கிளம்புமா தாயே. இந்த ஊர்லயே பெரிய மரம் இந்த மரம் தான். ஆளுங்களும் யாரும் காணோம். சும்மா அதை எங்க வச்சுட்டு போயிடலாம். இன்னியோட இந்த பிரச்சனை முடிஞ்சிட்டு யாராச்சும் பாக்காதுக்கு முன்ன திரும்பி பார்க்காம ஓடிடுவோம். அப்பா, கிச்சன் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு. ராணியக்காக்கும் லட்சுமிக்காக்கும் ஏதாச்சும் சமைச்சிட்டு வாங்கன்னு சொன்னேன். அவங்க என்ன சமைச்சிருப்பாங்க? நாம என்ன சமைக்கலாம்? வெஜ் செய்யலாமா, நான்வெஜ் செய்யலாமா? டெய்லி இந்த வெஜ் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்கி. எப்போ ஒரு நாள் தானே நான்வெஜ் செஞ்சு எடுத்துட்டு போவோம். இந்த மனுஷங்கிட்ட கேட்டு நாளைக்கு 2 kg மட்டன் வாங்கிட்டு வர சொல்லி நல்லா சூப்பரா மட்டன் பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு போவோம். ஏய், என்னத்தே? என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையா? வேலையெல்லாம் முடிச்சிட்டு சும்மா தான் நின்னுட்டு இருக்க. என்ன சொல்லுங்க? ஆமா, நாளைக்கு காலையில என்ன சமைக்க போற? கிளவி எப்ப பார்த்தாலும் குட்டிக்கிறதுலே குறியா இருக்கா. அப்படியே பேய் மாதிரி அழியறா திங்கிறதுக்கு. மட்டன் செய்வேன்னு சொன்னா ஏறி கட்டி சண்டைக்கு நிப்பாளே. ஏய், உன்னதான் கேட்டுட்டு இருக்க, அங்க என்ன திரும்பி நின்னுட்டு மொழிட்டு கிடக்க? நாளைக்கு மட்டன் பிரியாணி செய்யலான்னு இருக்கேன். என் மவன் காசு இப்படி தின்னு தின்னே அழிச்சிரு. ஆமாவா? சரி, நானும் என் புருஷனும் மட்டன் பிரியாணி பொங்கி சாப்பிடுறோம். நீங்களும் உங்க மவளோ ஃப்ரிட்ஜ்ல பழைய மாவு இருக்கு, எடுத்து தோசை சுட்டு சாப்பிடுங்க. மிச்சு படுத்துங்க. அது சரி, ஏதோ ஒன்று செஞ்சு தொலை. கோலப்பெடுத்து வா. திமிர் பிடிச்ச கிளவி என்ன பேச்சு பேசி போறா பாரு. வாயில் வருதான்னு பாரு. மருமவளே, உனக்கு பிடிச்சது பொங்கி சாப்பிடுமான்னு. கோலப்பெடுத்து கிளவி. என்னடி என்னாச்சு? ஐயம்மா, அன்னிகாரி என்னமா சமைச்சிட்டு இருக்கா? அடுக்கால இருந்து ஒரே மனமா வாசம் வருது. கேடு கேட்டோல, அதுக்கு அந்த மாதிரி கத்திட்டு கிடந்த நானே பயந்துட்டேன். உங்க அன்னிகாரி ஏதோ மட்டன் பிரியாணி செய்யறேன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு கிடக்கா. ஆளு மண்டையும் பாரு. என்னது மட்டன் பிரியாணியா? ரொம்ப குதிக்காதடி. அது அவன் புருஷனுக்கும் அவளுக்கு மட்டும் தான். நம்ம 2 பேருக்கு நான் தோசை செய்யலான்னு இருக்கேன். என்ன வீட்டுல மட்டன் பிரியாணி செஞ்சிருக்காங்க, அதை விட்டுட்டு நான் தோசை சாப்பிடணுமா? நான் என்ன பைத்தியக்காரியா? வேணா நீ போய் சாப்பிடு. ஏத்தே, இவங்க கிளம்பிட்டு இருக்கா காலையிலே பாக்ஸ தூக்கிட்டு. ஏய், என்னடி அது கையில பாக்ஸ்? வேற என்னவா இருக்கும்? ஸ்மெல் பார்த்தாவே தெரியலையா? மட்டன் பிரியாணி தான். பரவாயில்லையே. எங்க நாத்தனார் என்ன சரியான கூமுட்டேன்னு நினைச்சேன். ஆனா சாப்பாடு விஷயத்துல நல்லா ஷார்ப்பா தான் இருக்கா. ஆமா ராதிகா, நீ கரெக்டா தான் சொன்ன. மட்டன் பிரியாணியே தான். சரி, செஞ்ச சாப்பாடு நீ தூக்கிட்டு எங்க கிளம்பிட்டு இருக்க? ஏத்தே, வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சாச்சு, ஒரு வேலை இல்ல. அப்புறம் நான் இந்த மட்டன் பிரியாணி செஞ்சுட்டேன். லட்சுமி அக்கா கூட அப்புறம் ராணி அக்கா கூட அந்த மரத்துக்கடையில் உட்காந்து சாப்பிடுறதுக்காகதா நான் கிளம்புறேன். என்ன என்னது, வெளியே உட்காந்து போய் சாப்பிட போறீங்களா? அப்புறம் எங்களுக்கு சாப்பாடு? பழைய மாவுல தோசை சுட்டு சாப்பிடுறது அக்கா சொன்னாங்களே. நான் உன்னையும் சேர்த்தில சொன்னாங்கன்னு நினைச்சேன். என்ன அவங்களுக்கு பிரியாணி, நம்மளுக்கு அது தோசையா? அனி, அப்படிலாம் எதுவும் கிடையாது. நானும் எங்க அம்மா கிட்ட சொல்ல நான் தோசை சாப்பிடுறேன்னு. வாங்க, நானும் உங்க கூட வரேன். உட்காந்து பிரியாணி சாப்பிடலன்னு. நமக்கு சோறு தான் முக்கியம். அப்படி போட வருவாள. ஏட்டி, எட்டி இல்ல பொட்டி இல்ல, மரியாதை கிளம்பிரு. அவங்க கூட போய் பிரியாணி சாப்பிட்டு வரலாம். இல்ல நீயே புளிச்ச மாவுல தோசை சுட்டு தின்னு. எனக்கு வேண்டாம், எனக்கு என்ன தலையெழுத்தா? அண்ணி கிளம்புங்க, நேரமாச்சு. நானும் உங்க கூட வரேன். பிரியாணி ஆறிடுச்சுன்னா நல்லா இருக்காது. சரி நாத்து, வா போலாம். மர்மோல, நானும் வரேன். சரி அத்தை, நாங்க முன்னாடி போயிட்டு இருக்கோம். நீங்க வீட்டு கூட்டிட்டு வாங்க. என்ன நீ ஒருத்தருமே காணோம்? வருவாங்க இருநாத்து. சரி, நீ போய் உட்காரு. சரி அண்ணி. சரி, என்ன இருந்தா நிக்கிறது, நம்மள உட்காருவோம். ஏக்கா வந்துட்டீங்க, வாங்க உட்காருங்க. சரிம்மா. என்னமா ராதிகா, நீ வந்திருக்க? சித்தி வரலையா? வந்துட்டு இருக்காங்க லட்சுமிகா, பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. சின்ன பொண்ணு, என்ன செஞ்சு கொண்டு வந்திருக்க? ஏக்கா கண்டுபிடிங்க பாக்கோ. வாசம் ஏதோ நான்வெஜ் சமையல் வாசம் மாதிரி இருக்கே. சின்ன பொண்ணுக்கு சிக்கன் பிடிக்காது. சின்ன பொண்ணு, மட்டன் பிரியாணி தானே?
ஆமாக்கா கரெக்டா சொல்லிட்டீங்க. வாங்க சித்தி உட்காருங்க சாப்பிடலாம். சரிம்மா நீங்களும் உட்காருங்க. சரி சித்தி. லட்சு லெக் பீஸ் நீங்களே செஞ்சுட்டு வந்தீங்க, சூப்பரா இருக்கு லட்சு. தேங்க்ஸ் சின்ன பொண்ணு. யப்பா 3 வீட்டு சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு போங்க. சரிக்கா நான் போய் மரத்துக்கடையில போய் கை கழுவிட்டு வரேன். சரி போம்மா கழுவு போ. என்ன சின்ன நாத்தனார் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்திருக்க? நான் ஒண்ணு கூப்பிடலக்கா, வரேன்னு சொல்லி அதுங்களா நின்னுச்சுங்க. சரி வரங்களே வேண்டாம்னு சொல்ல முடியும், வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன். எட்டி மக்கா இங்கிட்டு வா நீ. வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு, ஒரு குட்டி தூக்க போட்டா நல்லா இருக்குமே. இது என்னது இது மரத்துல எதையோ கட்டி தொங்கி விட்டுருக்காங்க. இவ என்ன தந்த மாதிரி அண்ணாந்து பாத்துட்டு இருக்கா. ஏமா என்னம்மா இது எலுமிச்சி பழத்துக்கு பச்சை மிளகா கட்டி மஞ்சள் குங்குமத்தை எல்லாம் வச்சிருக்காங்க. எட்டி நாசமா போனவளே கை எடுடி, அது தொடாத எடுடி. சின்ன பொண்ணு யாராச்சும் ஏதாச்சும் செஞ்சு வச்சிருப்பாங்க, உங்க நாத்தனார கை எடுக்க சொல்ல சின்ன பொண்ணு. ஐயோக்கா என்னக்கா இப்படி சொல்றீங்க, என் மாமியார் சொல்லி அவ கேட்க மாட்டேங்கிறாளே. சின்ன பொண்ணு நீ சொல்லு சின்ன பொண்ணு. நாத்து கையை எடு. சரி நீ. அட அருவு கட்டவளை எடுத்து தொலை சீக்கிரமா. எம்மா கைய வர மாட்டேங்குதுமா. என்னது கை வர மாட்டேங்குதா? மாமா மர்மவளே என்ன நின்னு பாத்துட்டு இருக்க, கைய புடிச்சு இழு. சரி அத்தை. அத்தை எவ்வளவு இருக்காலும் வர மாட்டேங்குது அத்தை. ஏக்கா இழுங்க இழுங்க, புடிச்சு இழுங்க, ஜோரா இழுங்க. மாமா மர்மவளே என்னாச்சு? தின்னு தின்னு உங்க மகன் சென பண்ணி மாதிரி இருக்கா, எவ்வளவு இழுத்தாலும் வர மாட்டேங்கிறான். என்ன சின்ன பொண்ணு என்ன விட்டுட்டு விளையாடிட்டு இருக்கீங்க போல? 4 மணி சரியான டைம் தான் வந்திருக்கீங்க, நீங்களும் ஒரு கை போட்டு இழுங்க. ஏன் சின்ன பொண்ணு ஏன் இழுக்கணும், என்னாச்சு? அது எல்லாத்தையும் அப்புறமா விளக்கமா சொல்றேன், 4 மணி இப்ப புடிச்சு இழுங்க. மர்மவளே என்னாச்சு பண்ணு மர்மவளே. கிளவி என்னாச்சு பண்ணுனா நான் என்ன பண்ணிட்டோம், புள்ளியா பத்திச்சிருக்க மிளகாவும் எலுமிச்சி பழம் பார்த்தோம்னா திங்களுக்கு போயிட்டா இழுக்கு. அம்மா என்ன சின்ன பொண்ணு சம்பி தள்ளிட்ட? மர்மவளே மண்டைய பொழுதுவ ஏன் வந்து ஏன் உசுர வாங்குறீங்க, போங்க அவளுக்கு என்ன போய் தூக்கி பாருங்க. எம்மடி ராதிகா எந்திரிமா எந்திரி. சின்ன பொண்ணு அங்க பாரு, மரத்துல கட்டினது கரண்டி கீழே விழுந்துருக்கு சின்ன பொண்ணு. ஆமா சின்ன பொண்ணு அங்க பாரு. வந்துட்டேன் நான் வெளியே வந்துட்டேன். அவ்வளவு வெயில் அடிச்சிட்டு திடீர்னு இப்படி எல்லாம் மாறிடுச்சு, என்ன மழை எல்லாம் வருது. எத்த அவளை தூக்குங்க வீட்டுக்கு போலாம். சரி மர்மவளே சரி. பிசாசு 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 மாதிரி இருந்துச்சு அம்மா. சரிம்மா வா கிளம்பலாம். சின்ன பொண்ணு என்ன சின்ன பொண்ணு பாத்துட்டு இருக்க அப்படியே? ஐயாக்கா இதுவரை கழண்டு விழுந்து கிடக்கா. சின்ன பொண்ணு தப்பி விட்டுட்டு வா நம்ம போலாம். இது சத்தம் வந்த மாதிரி இருந்துச்சு. யம்மா யம்மா எடி என்னடியாச்சு, ஏன் இவ்வளவு தூரம் கத்திட்டு கிடக்க? யம்மா நான் அந்த ஜன்னல் கிட்ட ஏதோ பாத்துமா. அதுக்கு தாடி சொல்றது கண்ட கண்டதெல்லாம் தொடக்கூடாதுன்ட்டு. இப்ப பாரு கெட்ட கெட்ட கனவா வரக்கும் ஆரம்பிச்சிருச்சு, மூடிட்டு படு. யம்மா கனவு இல்லம்மா, நான் அதை பார்த்தாங்க. சொல்லிட்டு இருக்கல ஏதாச்சும் கனவா இருக்கும், வாய் மூடிட்டு படு. சரிம்மா. சொந்தங்களே அந்த எலுமிச்சி பழம் வச்சுட்டு போன அந்த பொம்பளை யாரு? அந்த பேய் இப்ப எதுக்காக ராதிகாவை துரத்த ஆரம்பிச்சிருக்குன்னு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் சொந்தங்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே ஏகே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் சொந்தங்களே.